ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி. நான் சூர்யா. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிப்ரவரி 2024 கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் முடிஞ்சு அதனுடைய ரிசல்ட்டுமே வந்துருச்சு. ஸோ அந்த ரிசல்ட்டை பற்றின ஒரு ஓவரால் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். அட் த சேம் டைம் பாஸ் பண்ணவங்க என்ன பண்ணலாம், தென் ரிசல்ட் வராதவங்க நெக்ஸ்ட் எப்படி மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரிசல்ட் வராதவங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும் இந்த குரூப் 4 எக்ஸாம் வரதால். சரிங்களா, ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். இப்போ ரிசல்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 95% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்துருக்கும். ஒரு 5% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வராமல் இருந்திருக்கும். அது மேபி அவங்க சைடில் மிஸ்டேக்ஸால் கூட நடந்திருக்கலாம். ஸோ அதனால் இந்த சந்தேகமே வேண்டாம். அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா, பேப்பர் காப்பி அப்ளை பண்ணிடுங்க ரீவேல்யூஷனுக்கு. சரிங்களா, ரீவேல்யூஷனுக்கு பேப்பர் காப்பி அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ பேப்பர் காப்பி அப்ளை பண்ணி பேப்பர் வாங்கி பார்த்தா தான் யார் சைடில் தப்புன்னு சொல்லிட்டு தெரியும். சரிங்களா, அதனால் பேப்பர் வாங்கலாமா வேணாமா, இல்லை அடுத்த எக்ஸாமில் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுங்கன்னா, பேப்பர் காப்பி அப்ளை பண்ணிடுங்க. சரிங்களா, பாஸ் பண்ணவங்களுமே சரி பேப்பர் காப்பி ஒரு வாட்டி வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அது உங்களுக்கு ஃப்யூச்சரில் எதுனா ஒரு விதத்தில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர்லாம் கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பேப்பர் காப்பி வாங்கி வச்சுக்கோங்க. பாஸ் பண்ணவங்க வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. சரிங்களா, ரெண்டாவது, பாஸ் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த வரப்போகிற குரூப் 4 எலிஜிபிள் கிடையாது. ஒரு சீனியர் ஒரு ஜூனியர் வச்சுருந்தீங்கன்னா ஒரு சில கேட்டகரியில் மட்டும், ஒரு சில கம்யூனிட்டியில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஜாப் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் நமக்கு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா தான் இன்னும் கரெக்டாக சொல்ல முடியும். இப்போதைக்கு போத் ஹையர் இருந்தால் ஒரு 140 கொஸ்டின்ஸ் அபோவ் இருந்தால் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. ஆனால் ஆகஸ்ட் 2023 எக்ஸாமினேஷன் வரைக்கும் கிளியர் பண்ண கேண்டிடேட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 4க்கு எலிஜிபிள். பிப்ரவரியில் கிளியர் பண்ணவங்களுக்கு கிடையாது. சரிங்களா, கிளியர் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குரூப் 2A அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் வரும். அதுக்கப்புறம் SSC எக்ஸாமினேஷன் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா RRB எக்ஸாமினேஷன்ஸ் வரும். ஓகே, ஸோ அந்த மாதிரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சரிங்களா, தென் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸோ இல்லைனா தமிழ்நாட்டிலே சில ரெக்ரூட்மெண்ட் போர்டெலாம் இருக்குது. அவங்களாம் ஸ்கில் டெஸ்ட் வச்சு தான் எடுப்பாங்க. சரிங்களா, நீங்கள் என்ன தான் சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலுமே ஸ்கில் டெஸ்ட் வச்சு கிளியர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராக்டிஸில் இருந்துகிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் டெய்லியுமே மினிமம் ஒரு பேராகிராஃப் ஆச்சு என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஆடியோ போட்டோ இல்லைனா காப்பி ரைட்டிங் பண்ணிட்டோ எழுதிட்டே வாங்க. சரிங்களா, தென் இப்போ நெக்ஸ்ட்டு ரிசல்ட் வராதவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். என்னுடைய சில சஜஷன்ஸ் சொல்கிறேன். உங்களுடைய சிச்சுவேஷனுக்கு அது அடாப்ட் பண்ணிக்க முடியும். நான் சொல்கிற சில சஜஷன்ஸ் உங்களால் அடாப்ட் பண்ணிக்க முடிஞ்சதுன்னா பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்களால் என்ன பெட்டராக பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். சரிங்களா, ஃபஸ்ட்டு திங், இப்போது ஒரு சீனியர் ஒரு ஜூனியர் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா, SC ST அதுக்கப்புறம் BCM இந்த கம்யூனிட்டி தவிர வேறு யாருக்குமே ஜாப் கிடைக்கிறது சான்சஸ் கிடையாது. ஒரு சீனியர் ஒரு ஜூனியர் வச்சுக்கிட்டு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தாலுமே சரி. ஓகே, இப்போ இன்னும் ஒரு 40 நாளில் பார்த்தீங்கன்னா ஜூன் 9 அன்னைக்கு குரூப் 4 எக்ஸாமினேஷன் வரப்போகுது. ஏன்னா இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியரில் மட்டும் எக்ஸாம் பிப்ரவரியில் அட்டன் பண்ணிவிட்டு எனக்கு ரிசல்ட் வரும்னு நினச்சிட்டு நான் குரூப் 4 ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ எனக்கு ரிசல்ட் வரல. எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில. குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுறதா இல்லைனா இது ப்ரிப்பேர் பண்ணுறதான்னு சொல்லிட்டு எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. குரூப் 4ல் நீங்கள் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் பார்த்தீங்கன்னா போத் ஐயரே ஆக்குபை பண்ணிடுவாங்க எல்லாருமே. சரிங்களா, நீங்கள் நிறைய ஸ்கோர் பண்ணால் கூட ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டில் கிடைக்கிறது சான்சஸ் கிடையாது. அதனால் JA VAO டைப்பிஸ்ட் இந்த போஸ்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 160 கொஸ்டின்ஸ் கரெக்டாக போட வேண்டியது இருக்குது. கரெக்டாக 160 கொஸ்டின்ஸ் கரெக்ட் மார்க் எடுக்கிறதுக்கு காம்படிஷன் இருக்குது. அது குறைச்சி கிடைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சான்சஸ் கம்மி. அது மேபி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் பொறுத்து மாறலாம். ஓகேங்களா, ஸோ அதனால் என்னால் 160 கொஸ்டின்ஸ் கரெக்டாக டிக் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும், இல்லை அதுக்கு என்னால் ப்ரிப்பேர் பண்ணிட முடியும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஸ்டெனோவை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். இல்லைங்க என்னால் 160லாம் எடுக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, தயவு செஞ்சு என்ன பண்ணிடுங்கன்னா, ஷார்ட் ஹேண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். சரிங்களா, ஏன்னா ஆகஸ்ட் 2024 நடக்க போகிற ஷார்ட் ஹேண்ட் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரீவியஸ் சிலபஸ் தான் ஃபாலோ பண்ண போகிறாங்க. ப்ரீவியஸ் சிலபஸ் அப்படின்னா டைரக்ட் சீனியர் அலோவ் பண்ணுறாங்க. இன்டர் முடிச்சு தான் பண்ணணும்னு கிடையாது, ஜூனியர் முடிச்சு தான் பண்ணணும்னு கிடையாது. தென் ஹிஸ்டாரிக்கலி ஆகஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸ் கொஸ்டின் பேப்பர்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருந்திருக்கு. நீங்கள் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்படி இருக்குது. அதனால் நான் ரெண்டுமே பண்ணுறேன்,
ரெண்டுமே என்னால் பண்ண முடியும்னு பிலீவ் பண்ணிங்கன்னா உங்களுடைய கெப்பாசிட்டி பொறுத்து நான் என்னுடைய சைடில் இருந்து சொல்ல வேண்டிய சஜஷன் இது வந்து சொல்கிறேன். சரிங்களா? இல்லைங்க எனக்கு டிஎன்பிஎஸ்சியும் விடுறதுக்கு வந்து மனசு வரல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய சஜஷன் ஷார்ட் ஹேண்ட் அப்படியே கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிடாதீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்துடாதீங்க. அப்படியே வந்து டச்லேயே இல்லாமல் இருந்துடாதீங்க. ஏன்னா ஷார்ட் ஹேண்ட் சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் இது டிஎன்பிஎஸ்சி படிக்கிற மாதிரி லாஸ்ட்டு ஒரு வாரத்தில் 10 நாளில் படிக்கிற மாதிரிலாம் கிடையாது. இது ஒரு டெக்னிக்கல் சப்ஜெக்ட் இல்லையா? டைப் ரைட்டிங்கோ சரி, ஷார்ட் ஹேண்டோ சரி, நம்ம ப்ராக்டிஸில் இருந்தால் மட்டும்தான் வரும். ப்ராக்டிஸில் இருந்து டே பை டே இம்ப்ரூவ் ஆகிறது. மனப்பாடம் பண்ணிவிட்டு எழுத போகிறது கிடையாது. நம்ம கைக்கு வந்து கொண்டு வரணும். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எதனால் ஃபெயில் ஆகிறாங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 3 மாதம், லாஸ்ட்டு ஒரு 2 மாதம் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஷார்ட் ஹேண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணாலுமே வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா கிளியர் பண்ணவே மாட்டாங்க. 4 அட்டெம்ப்ட் போவோம், 5 அட்டெம்ப்ட் போவோம், 6 அட்டெம்ப்ட் போவோம், போயிட்டே இருக்கும் அட்டெம்ப்ட்டு. அவங்க திரும்ப அதே மிஸ்டேக்ஸ் தான் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஷார்ட் ஹேண்ட் வந்து ஃபஸ்ட்லேருந்து சொல்லணும் அப்படின்னா ஷார்ட் ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெசன்ஸ்லேருந்து சொல்கிறேன். ஒரு 3 months லெசன்ஸ் மினிமம் சொல்கிறேன் நான். ஒரு 3 months லெசன்ஸ் படிக்கணும். ஓகே, ஒரு 5 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் சொல்கிறேன் ஜூனியர் ஸ்பீடு வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு 6 மாதம் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் பேசேஜஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் போய் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் கிளியர் பண்ண முடியும். நிறைய ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இதை தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணாமல் எத்தனை அட்டெம்ப்ட் நம்ம கொடுத்தாலும், எவ்வளோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாலும் எக்ஸாமில் போயிட்டு அந்த ப்ரெஷர் சுச்சுவேஷன் நம்மளால் ஹேண்டில் பண்ணவே முடியாது. ரொம்ப கம்மியான பேர் தான் வந்து நேச்சுரலாக அவங்களுக்கு அந்த ப்ரெஷர் சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா கம்மியான டைமில் ப்ராக்டிஸ் பண்ணி பாஸ் பண்ணிடுவாங்க. அதை பார்த்து நம்ம வந்து பார்க்கக்கூடாது. நம்ம மெஜாரிட்டி தான் நம்ம வந்து பார்க்கணும். நம்மளுடைய கெப்பாசிட்டி என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இப்படி இருக்கின்ற பட்சத்தில் நம்ம வந்து லாஸ்ட் June 9th அப்புறமா, அதாவது Group 4 எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்கேருந்து உங்களுக்கு August 17 18 தமிழ் ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் எக்ஸாமினேஷன் வந்து நடக்க போகுது. கிட்டத்தட்ட அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60-65 நாள் தான் இருக்குது. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் 70 நாள் சம்திங் அரௌண்ட் ஒரு 70 நாள் இருக்குது. அந்த 70 நாளில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் நான் கிளியர் பண்ணிடணும் அப்படின்னா இப்போத்துலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டச்சில் இருந்துக்கிட்டே வந்து June 9th அப்புறமா ஃபுல்லாக பண்ணிங்கன்னா ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. இல்லைனா June 9th அப்புறமா தான் நான் ஃப்ரெஷ்ஷாக எடுக்க போகிறேன்ற பட்சத்தில் அங்கே வந்து நம்மளால் வந்து என்ன பண்ணிக்க முடியாது. போதுமான ப்ராக்டிஸ் இல்லாமல் நம்ம வந்து தோற்றுருவோம். என்றைக்குமே நம்ம வந்து ஒரு விஷயத்தில் வந்து போதுமான ப்ராக்டிஸ் இல்லாமல் தோற்றோம் அப்படின்னா யாரையுமே குறை சொல்ல முடியாது. ஓகே, லாஸ்ட் எக்ஸாமில் கூட February எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, இப்படி கொஸ்டின் பேப்பர் வந்து டஃப்பாக இருக்குது, தென் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ இஷ்யூஸ் ரொம்ப இருக்குன்றதான் நிறைய பேர் சொன்னாங்க. கொஸ்டின் பேப்பர் கூட டஃப்பாக இருக்குன்னு கொஞ்சம் பேர் தான் சொன்னாங்க. ஆடியோ இஷ்யூஸ் தான் வந்து நிறைய இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அதுக்கு போதுமான டைம் நம்ம வந்து கொடுக்கணும். ஓகே, ஸோ நம்ம வந்து நம்மளை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நமக்கு போட்டியாளராக உருவாகிட்டு இருக்காங்கங்க இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அதெல்லாம் சமாளிச்சுட்டு தான் நம்ம வந்து வரணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், எக்யூப் பண்ணிக்க ஆரம்பிக்கணும். அதை விட்டுட்டு ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னா முடியாது. சரிங்களா? கரெக்டான டைமில் கரெக்டான டிசிஷன் எடுத்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம வந்து விட்டுட்டு நான் ஷார்ட் ஹேண்ட் எடுத்துட்டேன், இது பேட் டிசிஷன்னு சொல்கிறதோ இல்லைனா ரைட் டிசிஷன் சொல்கிறதோ அது நம்ம கையில் தான் வந்து இருக்குது. சரிங்களா? அதனால் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? தென் ரெண்டாவது இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஜூனியர் இல்லைனா தமிழ் ஷார்ட் அண்ட் ஜூனியர் கிரேட் வந்து என்ன பண்ணியிருப்பீங்கன்னா எக்ஸாம் Februaryயில் வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்க, கிளியர் ஆகியிருக்காது. ஓகே, ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறது, திரும்ப ஜூனியரே அட்டன் பண்ணுறதா இல்லைனா வந்து டைரக்ட் சீனியர் பண்ணவா அப்படின்றது நான் சொல்கிற ஒரு 2 பாயிண்ட்டை மட்டும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சரிங்களா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூனியர் கிரேட் வந்து முடிக்காமல் என்ன பண்ணி எனக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் வந்து முடிக்காமல் டைரக்ட் சீனியரே வந்து முடிச்சிருக்காங்க. ஆனால் அந்த டைரக்ட் சீனியர் அட்டன் பண்ணலாமா வேணாமான்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போவே டிசைட் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நம்மளுடைய ப்ராக்டிஸை மட்டும்தான். எப்போவுமே நான் வந்து சொல்கிறது, தென் ஷார்ட் ஹேண்டில் வந்து லெஜெண்ட்ஸாக இருக்கிற ராஜகோபாலன் சார் இந்த மாதிரி மாஸ்டர்ஸ்லாம் சொல்கிறது என்ன அப்படின்னா எப்போவுமே வந்து இப்போ நம்ம ஒரு எக்ஸாம் போகிறோம் அப்படின்னு ஜூனியர் லெவல் போகிறோம்னா அட்லீஸ்ட் ஒரு இன்டர் லெவலுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகணும். இன்டர் எக்ஸாம் போகிறோன்னா ஹையர் லெவலுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே தான் நான் வந்து சொல்கிறேன். நம்மளுடைய ப்ராக்டிஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே ஹையர் லெவல் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். எக்ஸாம் கிட்ட வரப்போ ஓகே ஒரு 2 டெஸ்ட்டு நம்ம வந்து எழுதி பார்க்கணும். ஓகேங்களா? 2 விதமான டெஸ்ட்டு. ஒன்று என்ன அப்படின்னா புக் பேசேஜஸ் வந்து எழுதி பார்க்கணும். இப்போ ஹையர் எக்ஸாம் போகணுன்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா புக் பேசேஜஸ் வந்து எழுதி பாருங்கள். அந்த புக் பேசேஜஸ் உங்களால் கண்ட்ரோல்டாக எழுத முடியுதா, ஒமிஷன்ஸ் இல்லாமல். மொத்த ஒமிஷன்ஸுமே கிடையாது,
ஒரு 10-15 ஒமிஷன்ஸ் ஆகலாம். இருந்தாலும் நம்மளுக்கே எழுதுகிறப்போ தெரியும், ஓகே ஓரளவு நம்ம ஓகேவா எழுதியிருக்கோம், கண்ட்ரோல்டாக நம்மளால் எழுத முடியுது, ஸ்ட்ரோக்ஸ்லாம் கரெக்டாக வந்து வரைய முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ அப்படி எழுதிட்டு அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை நம்ம ரிட்டன் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டு கரெக்ஷன் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஒரு 20க்குள்ளே மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பாஸு. 2வது டெஸ்ட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா அன்னோன் ஸ்பீடு வந்து எழுதி பார்க்கணுங்க. எந்த லெவல் எக்ஸாம் போக போகிறீங்களோ அந்த லெவலில் ஒரு அன்னோன் ஸ்பீடு, ஓகேங்களா? இல்லைனா புக் ஸ்பீடே ப்ராக்டிஸ் பண்ணாத ஒரு பேசேஜஸ் வந்து என்ன பண்ணி பார்க்கணுன்னா எழுதி பார்க்கணும், ஓகேங்களா? அன்னோன் டெஸ்ட் எழுதுகிறப்ப ரொம்ப ஹார்ட்வேர்ட்ஸ் இருக்கிற ஸ்பீட்லாம் வந்து வேண்டாம். நம்மளுக்கு புக் பேசேஜஸே வந்து என்ன பண்ணி பார்க்கலாம், ஒன்று வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி எழுதுகிறப்ப அதை நீங்கள் ரிட்டன் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணிவிட்டு ப்ராப்பராக கரெக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா அதில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து டைரக்ட் சீனியர், அதாவது நீங்கள் இப்போ டெஸ்ட் எழுதுன லெவல் நீங்கள் வந்து எலிஜிபிள்னு அர்த்தம். நான் சொல்கிறது நல்லா புரியுதுங்களா? புக் ஸ்பீடு கண்ட்ரோல்டாக எழுத தெரியணும். அட் த சேம் டைம் ப்ராக்டிஸ் பண்ணாத எதனா ஒரு பேசேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள். இது 2 இதில் எதனா ஒன்றுத்தில் நீங்கள் வந்து ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா கூட நீங்கள் ரிஸ்க் எடுக்க போகிறீங்கன்னு அர்த்தம். ஓகே, நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஒரு லெவல் வந்து கம்மி பண்ணிக்கலாம், லோயர் லெவலே நீங்கள் வந்து போகலாம், சரிங்களா? ஏன்னா ஆசைப்பட்டு கீழே இருக்கிறதையும் விட்டுறக்கூடாது, புரியுதுங்களா? ஸோ இப்போ அதுக்கு நம்ம வந்து என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ப்ராக்டிஸ் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும், சரிங்களா? அட் த சேம் டைம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே வந்து போட்டிருப்போம், இப்படிலாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, சரிங்களா? அதெல்லாம் வந்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும், சரிங்களா? மெயினாக என்ன அப்படின்னா முடிஞ்ச அளவு அந்த ஷார்ட்கட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணி பாருங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஷார்ட்கட்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப அதை சேர்த்து எழுதுகிறப்ப நமக்கு வந்து நிறைய ஸ்பீடில் வந்து எழுதுறதுக்கு டைம் கிடைக்கும். கொஞ்சம் பதட்டப்படாமல் வந்து எழுதலாம். தெரிஞ்ச வார்த்தைகளுக்கு வந்து என்ன பண்ணால் சுலபமான ஸ்ட்ரோக்ஸ் வந்து போடணும். அது ஈஸியாக ஸ்ட்ரோக்ஸாக இருந்துச்சுன்னா கூட அதை விட எதனா ஷார்ட்டாக எழுத முடியுதான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸ்பீட்னா என்னங்க, அடுத்த வார்த்தை எழுதுறதுக்கு நம்ம டைம் கொடுக்குறது, கரெக்டாக? ஸோ அதுதான் வந்து விஷயம். ஸோ அது வந்து என்ன பண்ணுங்கன்னா ஷார்ட்கட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெகுலராக வந்து என்ன பண்ணுங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம என்னென்ன ஏரியாவில் வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோன்றதை நம்ம அனாலிசிஸ் பண்ணலைன்னா நம்ம எழுதிக்கிட்டே இருக்க வேண்டியதான் எக்ஸாம், ஓகேங்களா? ஸோ ஷார்ட் ஹேண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நிறைய பேர் டைப் ரைட்டிங் மாதிரிலாம் கூட நினச்சிக்கிறாங்க. ஷார்ட் ஹேண்ட் டைப் ரைட்டிங் மாதிரி கிடையாது. டைப் ரைட்டிங்லாம் நம்ம எதுவுமே மனப்பாடம் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் ஷார்ட் ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சில விஷயங்களை வந்து மனப்பாடம் பண்ணுற மாதிரி, அதை எழுதி அப்படியே ஆட்டோமேட்டிக்காக போகிற மாதிரி வந்து இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு. ஸோ அது இல்லாமல் வந்து இதில் மிஸ்டேக்ஸ் அனாலிசிஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. இப்படி இந்த ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ணலாமா, இந்த ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ணலாமா, சின்னதாக எழுதுனா எப்படி, பெருசாக எழுதுனா எப்படி, லைட்டாக எழுதுனா எப்படி, டார்க்காக எழுதுனா எப்படி, இந்த இடத்துல வந்து மீனிங் இந்த இடத்துல வரலையே, ஸோ இந்த இடத்துல இந்த வார்த்தை கிடையாதுன்னு சொல்லிட்டு நிறைய அனாலிசிஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஷார்ட் ஹேண்ட் பண்ணால் மட்டும்தான் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ண முடியும். நம்மளுக்கு வந்து பொறாமையாக இருக்கும், இன்செக்யூராக கூட இருக்கும் சம்டைம்ஸ். என்னடா நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே பாஸ் பண்ணிடுறாங்களே, நம்ம கூட ஸ்டார்ட் பண்ணவங்க, அதாவது நமக்கு முன்னாடி இருந்தவங்க பாஸ் பண்ணாங்க, நம்ம கூட படித்தவங்க பாஸ் பண்ணுறாங்க, நமக்கு ஜூனியராக வந்தவங்க பாஸ் பண்ணுறாங்க, அவங்க விட ஜூனியராக இருந்தவங்களும் பாஸ் பண்ணுறாங்க, நம்மளால் மட்டும் ஏன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்குள்ளே போகிறது கூட சான்சஸ் வந்து இருக்குது. ஆனால் இது எல்லாத்துக்குமே வந்து முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே தான் மிஸ்டேக்ஸ் இருக்கும். நம்ம ஒன்று ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க மாட்டோம், இல்லைனா ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோன்னா ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க மாட்டோம், இல்லைனா இது எல்லாமே பண்ணியிருந்தா கூட எக்ஸாமில் வந்து எதனா வந்து அன்றைக்கி ஒரு நாள் வந்து சொதப்பியிருப்போம், புரியுதுங்களா? எக்ஸாம் சிச்சுவேஷனை நம்ம ப்ரீவியஸாக நிறைய வாட்டி என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபேஸ் பண்ணணும். அதாவது மாடல் டெஸ்ட் வந்து சொல்கிறோம். மாடல் டெஸ்ட் நம்ம வந்து நிறைய எழுத தான் நமக்கு வந்து என்ன இருக்கும், ஒரு கான்ஃபிடென்ட்டே வந்து வரும், ஒரு கிளாரிட்டியுமே வந்து வரும். கிளாரிட்டி இல்லாமல் எக்ஸாம் போகணும், கான்ஃபிடென்ஸே இல்லாமல் எக்ஸாமுக்கு போனோம் அப்படின்னா கிளியர் பண்ணுறதுக்கு சான்சஸே வந்து கிடையாது, சரிங்களா? மேபி ஒருத்தர் 2 பேர் அங்கங்கே வந்து கிளியர் பண்ணலாம். ஓகே, நம்ம அதாவது எக்ஸாம் நீங்கள் கரெக்ஷன் பேப்பர் வாங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே 1-2 மிஸ்டேக்ஸ் வந்து விட்டுட்டு தான் கரெக்ஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது 1-2 மிஸ்டேக்ஸ் வந்து பார்க்காம அதுக்கு தான் கரெக்ஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுடைய பேப்பரில் நீங்கள் வாங்கியிருக்கிற மார்க்கை விட கம்மியாக தான் வந்து வாங்குறதுக்கு வந்து இருக்கும். ஆனால் அவங்களுமே அதிகமாக தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மார்க் போட்டிருப்பாங்க, சரிங்களா? ஷார்ட் ஹேண்டு கரெக்ஷன் பண்ணுறவங்க, ஷார்ட் ஹேண்ட் தெரிஞ்சவங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்குமே தெரியும், சரிங்களா? ஸோ எந்த அளவு வந்து இவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஹார்ட் ஒர்க் உங்களுடைய பேப்பர்லேயே தெரிஞ்சிடும், உங்களுடைய ப்ரெசன்டேஷன்லேயே வந்து தெரிஞ்சிடும், சரிங்களா? அதனால் வந்து ப்ராப்பராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
சரிங்களா? ஸோ இன்செக்யூராக வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். எல்லாருமே வந்து இப்படி கிளியர் பண்ணிட்டாங்க, நம்மளால் கிளியர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் சொன்ன அந்த டைரக்ட் சீனியர் போகலாமா வேணாமான்ற உங்களுக்கு அந்த பாயிண்ட் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் இன்னொரு டவுட்டுமே வந்து இருக்கும். ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பீடு ப்ராக்டிஸ் பண்ணால் போதுங்க. சரிங்களா? ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பீடை வந்து என்ன பண்ணிங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும். ஓகேங்களா? நம்மளுடைய புக் பேசேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 85 பேசேஜஸ் வந்து இருக்கும். 80ஸ்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 80 பேசேஜ் இருக்கும். 70ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 105 பேசேஜஸ் வந்து இருக்கும். ஓகே. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 பேசேஜஸ் வந்து நீங்கள் தரவாக பார்த்துட்டு போனீங்கன்னா வந்து போதும். புரியுதுங்களா? ஒரு 40-50 பேசேஜஸ் தரவாக வந்து பார்த்துட்டு போனீங்கனாலே போதுமானது. இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 80s-90s பேசேஜஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா 2000 மேலே இருக்கிற பேசேஜஸ்லாம் நீங்கள் நல்லாவே எழுதுவீங்க. தமிழ் ஷார்ட் ஹேண்ட் அப்படி கிடையவே கிடையாது. தமிழ் ஷார்ட் ஹேண்ட் பொறுத்த வரைக்கும் ஷார்ட்கட்ஸ் நிறைய யூஸ் பண்ணாதீங்கன்னு தான் நான் வந்து என்னுடைய சஜஷன் சொல்லுவேன். ஏன்னா அதில் குட்டி குட்டி வார்த்தைகள் பின்னூட்டுகள்னு சொல்லுவாங்க, பின்னாடி எழுதுறது, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. சரிங்களா? தென் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, எப்படி எக்ஸாம் ஃபேஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய சஜஷன்ஸ் வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த பிளேலிஸ்ட்டை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன், இல்லைனா வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஒரு வாட்டி வந்து பாருங்கள். அதெல்லாம் இங்கே பேசணுன்னா ரொம்ப லென்த்தாக வந்து போயிடும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து அடுத்தடுத்து இம்ப்ரூவ் ஆயிடலாம். ஆனால் ஸ்டார்டிங்கில் இனிஷியலாக ஒரு சின்னதாக வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு பிளான் பண்ணுங்கள். இவ்வளோ நாளுக்குள்ளே நான் இவ்வளோ ஸ்பீட் வந்து முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கேல்குலேட்டடாக வந்து என்ன பண்ணுங்கன்னா பிளான் பண்ணுங்கள். சரிங்களா? ரொம்ப நம்ம வந்து ப்ரெஷர்லேயும் வந்து போட்டுக்கக்கூடாது. ப்ரெஷரில் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா சப்ஜெக்ட் வந்து படிக்க முடியாது. சரிங்களா? ஷார்ட் ஹேண்டுன்றது ஒரு மைண்டு கேம். யார் வந்து பெட்டராக ப்ரெஷர் சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து கிளியர் பண்ணுவாங்க. ஸோ நாம் தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளை வந்து தயார் பண்ணிக்கணும். சரிங்களா? டஃப்பான டிக்டேஷன்ஸ்லாம் வந்து இருந்துச்சுன்னா அதை வந்து தைரியமாக வந்து என்ன பண்ணால் எழுதி பார்க்கணும். என்ன தான் ஒமிஷன்ஸ் ஆகுது நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா ஒமிஷன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து போயிட்டே இருக்கக்கூடாது. ஒரு ஸ்பீடு 100 மிஸ்டேக்ஸ் வருதுன்னா அந்த ஸ்பீடு வந்து விட்டுட்டு அடுத்த ஸ்பீடுக்கு வந்து போகக்கூடாது. அந்த ஸ்பீட்லேயே என்னென்னலாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கணும். சரிங்களா? தென் முடிஞ்ச அளவு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கலாம் கிடையாது, ரிட்டன் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும். ரிட்டன் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் எவ்வளோ மிஸ்டேக்ஸ் நீங்கள் வந்து பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு தெரியும். நானுமே இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் கிரேடில் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் ஃபெயில். எனக்கு வந்து வரவே கிடையாது, ரிசல்ட்டே வந்து வரல. பேப்பர் வாங்கி பார்க்குறப்ப தான் நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். அதுவும் என்ன வார்த்தைக்கு, தட்டுன்ற வார்த்தைக்கு. அந்த வார்த்தையிலலாம் நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணியிருந்தேன். இந்த எக்ஸாமில் வந்து 2 மார்க்கில் நான் வந்து ஃபெயில் ஆகியிருந்தேன். ஓகேங்களா? அதுக்கப்புறமா தான் எனக்கு வந்து தெரிஞ்சுது, ஓகே ஷார்ட் ஹேண்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆடியோ கேட்குறோம் அப்படியே எழுதுறதுன்னு கிடையாது. இது வந்து அதையும் மீறி நம்ம வந்து சில விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக தமிழ் சீனியர் வந்து எக்ஸாம் வந்து அட்டம் கொடுத்தேன். அது வந்து டிஸ்டிங்ஷனில் வந்து கிளியர் பண்ணேன். இங்கிலீஷ் ஜூனியர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸில் வந்து கிளியர் பண்ணேன் அடுத்த எக்ஸாம்ஸ்லேயே. ஆனால் நான் ப்ராக்டிஸ் பண்ணது எல்லாமே இங்கிலீஷ் சீனியர். ஓகே, அந்த சீனியர் தான் அப்போது நான் வந்து அந்த ஜூனியர் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப சீனியர் ப்ரிப்பேர் பண்ணவே தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா February 2022 March 2022 வந்து நடந்துச்சு. ஸோ அந்த எக்ஸாமினேஷனை வந்து ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணுறப்ப என்னாலையுமே வந்து கிளியர் பண்ண முடிஞ்சுது. புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்து அந்த நான் ப்ரிப்பேர் பண்ண எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய மாடல் டெஸ்ட்லாம் எழுதி பார்த்தேன். ஒரு 60 மாடல் டெஸ்ட் நான் வந்து எழுதி பார்த்துருப்பேன். சரிங்களா? ஸோ ரிட்டன் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் மஸ்ட். சரிங்களா? ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிறதெல்லாம் வந்து என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் விலக்கி வச்சுட்டு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் நம்ம நினச்ச நேரத்தில் கிடைக்கும். இல்லை அப்படின்னா ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இது பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு எண்டே வந்து இருக்காது. சரிங்களா? நல்லபடியாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தென் August 2023 ஷார்ட் ஹேண்ட் எக்ஸாமினேஷன் சர்டிஃபிகேட்டோ இல்லை டைப்ரைட்டிங் எக்ஸாமினேஷன் சர்டிஃபிகேட்டோ இல்லை COI சர்டிஃபிகேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணலை. சரிங்களா? டிஜிட்டல் சர்டிஃபிகேட் மட்டும்தான் எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்காக வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனுடைய பிரிண்ட் பண்ணுற ஒர்க்லாம் வந்து போயிட்டுருக்குன்ற மாதிரி. ஸோ அது வந்துட்ட உடனே நான் சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா மற்றவங்களுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு டயலாமோலே இருப்பாங்க, எப்படி வந்து சீனியர் போகலாமா ஜூனியர் போகலாமான்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் வந்து என்ன பண்ணுங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு வேறு எதனா வந்து டவுட் இருந்துச்சு இல்லைனா ஐடியாஸ் வேணும், ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போவுமே வந்து என்ன பண்ணலாம், என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்களா? நான் பார்த்துட்டு அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன்.
ஒரே அட்டம்ப்டில் கிளியர் பண்ணணுங்க ஷார்ட் ஹேண்டில். ஏன்னா நிறைய காம்படிஷன்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட் டைம்லேயே வந்து நல்ல எஃபோர்ட் வந்து போடணும். சரிங்களா? தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். சரிங்களா? பை.